திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய பெரியம்மாவின் சொற்கள் சிறுகதை. வாசிப்பது கிராமத்தான். வா, போ, நில், சாப்பாடு, துணி, மகன், மகள், சாலை, வீடு, வானம், பூமி, ராத்திரி, பகல் எல்லாம் ஓரளவுக்கு எளிதாகவே வந்துவிட்டது. நான் தமிழ் சொற்களை சொன்னால் பெரியம்மா அவற்றுக்கான ஆங்கில சொற்களை சொல்வாள். நான் சொல்வதில் ஒரு ஒழுங்கு இருப்பது நான் பூ என்று சொல்வதற்குள்ளாகவே பெரியம்மா கேட் என்று சொன்னபோது எனக்கு தெரிந்தது. ஆகவே அடுக்கை மாற்றினேன். ஆனால் பெரியம்மா என் கண்களை பார்த்தே சொல்லத் தொடங்கினார்கள். நான் அம்மிருகங்களை சுட்டிக்காட்டி அவை என்ன என்று கேட்டேன். பெரியம்மா தமிழில் நாய், பூனை, கோழி என்று சொன்னபின் அதை உடனடியாக மொழியாக்கம் செய்தாள். 100 அடிப்படை சொற்களை பெரியம்மா நான் கேட்பதற்குள்ளாகவே சொல்லத் தொடங்கிய பின் தான் நான் கருத்துக்களுக்கு சென்றேன். அங்குத்தான் அத்தனை பிரச்சனைகளும் தொடங்கின. பெரியம்மா எனக்கு பெரியம்மா இல்லை. எங்கள் ஊரில் அத்தனை பேரும் அவளை அப்படித்தான் அழைத்தார்கள். அவள் வீட்டை பெரிய வீடு என்று. ஊரின் நடுவே இருந்த அந்த மாளிகை பெரியம்மாவின் தாத்தா திருவடி ஐயா பிள்ளை 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியது. பெல்ஜியத்திலிருந்து கண்ணாடிகளும், பர்மாவிலிருந்து தேக்கும், இத்தாலியிலிருந்து சலவைக்கல்லும், இங்கிலாந்திலிருந்து இரும்பும் அதற்கு வந்ததாக சொல்வார்கள். அதற்கு சுண்ணாம்பு அரைப்பதற்காக வந்தவர்கள் நிரந்தரமாக தங்கியதால் எங்கள் ஊரின் சுண்ணாம்பு தெரு உருவானது. தச்சர்களும் அப்போது வந்தவர்கள்தான். பெரியம்மாவுக்கு அங்கே தான் திருமணம் நடந்தது. எங்கள் ஊருக்கு முதலாக ஒரு மோட்டார் வந்தது அப்போது தான். அந்த போர்ட் காரில் தான் வீதி வளம். அதன் பின் பெரியம்மா அதில் ஏறவே இல்லை. பெரியம்மாவின் கணவர் இறந்து 40 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரே மகன் ஆறுமுகப்பிள்ளை மதுரையில் வழக்கறிஞராக இறந்து போனார். அவரது 4 மகள்களும் சென்னையிலும், டெல்லியிலும், கல்கத்தாவிலுமாக இருந்தார்கள். இப்போது யாருமே உயிருடன் இல்லை. முதல் பேரனின் மகள் ஒருத்தி அமெரிக்காவில் டாக்டராக இருந்தாள். அவளுக்கு மட்டும்தான் பெரியம்மாவுடன் உறவு இருந்தது. பெரியம்மா ஊரில் 4வது தலைமுறை சேர்ந்த ஊர் மக்களுக்கு ஒரு சரித்திர சின்னம் போல வாழ்ந்தாள். முன்பு அவர்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருந்தது. அது பல வகையிலும் குறைந்து 100 ஏக்கர் நிலமாக எஞ்சியது. அதை 30 ஆண்டுகளுக்கு முன்னரே பங்கிட்டு விற்றுவிட்டனர். அந்த வீடு, அதை சுற்றியிருந்த 2 ஏக்கர் நிலமும், வங்கியில் ஒரு நல்ல தொகையும் நகையிலும் தான் பெரியம்மாவுக்கு எஞ்சியது. ஆனால் அவள் அதிகாரத்துடன் வாழ அதுவே போதுமானதாக இருந்தது. என் அம்மாவுக்கு நினைவு தெரிந்த நாள் முதலே பெரியம்மா அந்த மாளிகையில் 3 வேலைக்காரர்களுடன் தனியாகத்தான் இருந்தாள். விடியற் காலையிலே உரத்த குரலில் எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கியபடி முற்றத்தில் நின்றிருப்பாள். தினமும் சாயங்காலம் அவர்களின் வீட்டில் உள்ள மரத்தில் சிறிய கோவில் புராண பாராயணமும் உண்டு. பெரியம்மாவுக்கு வாசித்து காட்டுவதற்கென்றே முத்துசாமி புலவர் வருவார். முன்பு அவரது அப்பா வந்து கொண்டிருந்தார். அவரது அப்பாவும் அங்கே பாராயணம் செய்தவர்தான். பாராயணம் முடிந்ததும் பஜனை, அதன் பின் சுண்டல், சர்க்கரை பொங்கல், வாழைப்பழம், பொரி என ஏதாவது பிரசாதம் கிடைக்கும். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாளும் விட்டதில்லை. அவர்கள் வீட்டு அடித்தளம் மிக உயரமானது. ஆள் நின்றால் தலைக்கு மேல் போகும். வாசலிலும் கொல்லையிலும் கல்களில் செதுக்கப்பட்ட பெரிய 8 படிகள். பெரியம்மா கொல்லை பக்கம் கை கழுவ வந்தபோது தலை சுற்றி கீழே விழுந்து அடிபட்டு 8 மாதம் படுக்கையில் இருந்தாள். அமெரிக்க கொல்லுப்பேத்தியின் ஏற்பாட்டில் டாக்டர்கள் வந்து பார்த்து சென்றனர். வித்தி நடக்க தொடங்கினாலும் பழைய வாழ்க்கைக்கு மீள முடியாது என்று ஆயிற்று. அந்த படுக்கை பெரியம்மாவின் மனதை மாற்றியது. அதுவரை அந்த வீட்டை விட்டு விலக முடியாது என்று உறுதியாக சொல்லி வந்தவள் பேத்தியுடன் அமெரிக்கா செல்ல தயாரானாள். ஆனால் பேத்தியின் கணவர் ஒரு அமெரிக்க வெள்ளையர். 2 பையன்களும் 2 பெண் குழந்தைகளும் வெள்ளை. அந்த கொள்ளுப்பேத்திக்கு தமிழ் தெரியாது. நான் தபாலில் MA ஆங்கிலம் இலக்கியம் முடித்து ஊரில் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் அலுவலக உதவியாளராகவும் வேலை பார்த்து வந்தேன். என்னிடம் பெரியம்மாவுக்கு அடிப்படை ஆங்கில சொற்களை சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கொள்ளுப்பேத்தி மின் அஞ்சலில் கேட்டாள். நான் தான் ஊரில் அவளுடன் தொடர்பு கொண்டிருந்தவன். வீட்டை வாங்கி உடைக்க தரகர்களுடன் வணிகர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். விசாவுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. எனக்கு 3 மாதம் அளிக்கப்பட்டது. 2 மாதத்தில் நான் அத்தனை சொற்களை பெரியம்மாவுக்கு கற்பித்தேன். கொசு என்ற சின்ன பூச்சி, ஆங்கிலத்தில் மொஸ்கிட்டோ என்ற பயங்கரமான உயிர் என்பது பெரியம்மாவை திகைக்க வைத்தது. மாதுளம்பழம் என்பது தமிழில் பெண் போல ஒலிக்கும் போது போமோகிரானேட் என்ற சொல் ஆண்மையுடன் இருக்கிறது என்று அவள் எண்ணினாள். ஆனால் குடையை விட அம்பரல்லா பிடித்திருந்தது. ஏனென்றால் அம்பரல்லாவை பெரியம்மா மறக்காமல் இருக்க நான் சிண்ட்ரெல்லா கதையை சொல்லியிருந்தேன்.
பனானா என்பது கேள்வி போலவும், மேங்கோ என்பது வரவேற்பு போலவும், பொட்டோட்டோ என்பது அழுத்து கொள்வது போலவும் அவளுக்கு தோன்றியது. அத்தகைய சிறிய ஆச்சரியங்கள் காரணமாக பெரியம்மா ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நீராடி வெள்ளை சேலையும் ஜாக்கெட் போடாத உடலும் நெற்றியில் விபூதி பட்டையும் அணிந்து 8 மணிக்கு எனக்காக காத்திருந்தாள். ஆங்கில கல்வி அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இன்பமாக இருந்தது. ஏனென்றால் பெரியம்மா பள்ளிக்கே செல்லவில்லை. தமிழில் கூட அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த காலத்தில் உயர்குடி பெண்கள் எதையாவது தெரிந்து கொள்வது என்பது வாசலை திறந்து வெளியே சென்று முற்றத்தில் நிற்பது போல அத்துமீறலாகவும் இழிவாகவும் கருதப்பட்டது. கணவர் இறந்து வெள்ளை புடவை கட்டத் தொடங்கிய பின்னர்தான் பெரியம்மா புராண கதைகளை வாசித்து கேட்கத் தொடங்கினாள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்லும் அளவுக்கு அவளுக்கு புராணம் தெரிந்திருந்தது. அத்துடன் புராண கதைகளை அவளே உண்டு பண்ணியும் சொல்வாள். ஒரு முறை ஒரு கதையை அவள் சொல்லிவிட்டால் மறுமுறை அதை நினைவு கூர்ந்து சொல்லும் போது அது வழி வழியாக வந்த கதை என்று தான் அவள் நினைப்பாள். சொற்களிலிருந்து கருத்துக்களுக்கு சென்றது நான் திட்டமிட்டது அல்ல. சொற்களை கற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்த பெரியம்மா முயன்ற போது அவை தேவைப்பட்டன. இந்தா நிக்குதே நாய், டாக், நன்னி உள்ளது. நன்னிக்கு என்னல இங்கிலீஷில் என்று கேட்டாள். நான் ஒபீடியன்ட் என்று சொன்னேன். ஈஸ் சேர்க்க அவளுக்கு தெரியும். டாக் இஸ் ஒபீடியன்ட் என்று சொன்ன பின், ஒபீடியன்ட்னா நன்னியாக்கும் இல்லமக்கா என்றாள். நான் இல்லை, ஒபீடியன்ட்னா பணிவானன்னு அர்த்தம் என்றேன். இல்லை கருமத்தம் முடிச்சவனே, இது எங்களை பணிவாக இருக்குது? இந்தான்னு கூப்பிட்டா 5 நிமிஷம் கழித்து திரும்பி பார்க்குது. இதை போய் பணிவுன்னு சொல்லுத என்றாள். நான் வெட்டுமணியை பார்த்தேன். அவள் சொல்வது உண்மைத்தான். வெட்டுமணி தன்னை ஒரு வயதான அரசனாக எண்ணிக்கொண்டிருப்பது அதன் ஒவ்வொரு அசைவிலும் தெரியும். ஃபெய்த்ஃபுல் என்றேன். அது விளக்கிய போது, விளங்கிறோம், இதை நம்பி ஒரு துண்டு மீன் எடுத்து வைக்க முடியுமா? வாங்கி வச்ச கருவாடு எடுத்து உள்ளே வைக்கிறதுக்குள்ளே கொண்டுட்டு போயிடுச்சு சனியன். நான் மேலும் சிந்தித்து டொமஸ்டிக் என்று சொல்லலாம் என்றேன். அது என்னது? நான் விளக்கினேன். கோட்டியால் பிடிச்சிருக்கு, இது சோறு திங்கிறதுக்குள்ள வீட்டுக்கே வருது. எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தேங்க்ஃபுல் என்று சொல்லலாமா? நாய்களை பற்றி அப்படி சொல்வதுண்டா? இல்லை, கிரேட்ஃபுல். ஆனால் அதெல்லாம் நாயின் குணமா? அச்சொற்களை நான் என் விண்ணப்ப கடிதங்களில் தான் கையாண்டு வந்தேன். 4 முனைகளிலும் தத்தளித்துவிட்டு நான் ஒரு முடிவை எடுத்தேன். ஒடிசி புராணத்தில் யுலிசஸ் 20 ஆண்டு காலம் வனவாசம் போன பிறகு நாடு திரும்பும் கதையை சொன்னேன். நோயுற்று மெலிந்து பிச்சைக்காரனைப் போல யுலிசியஸ் திரும்பினான். அவனுடைய நெருக்கமான நண்பனும் மனைவியும் கூட அவனை அடையாளம் காணவில்லை. ஆனால் யுலிசியஸின் அருமையான நாய் அர்கோஸ் அவனை உடனே அடையாளம் கண்டு கொண்டு வாளை ஆட்டி வரவேற்றது. அப்படியே அர்கோஸ் இறந்து விடுகிறது. அதை பார்த்து யுலிசியஸ் கண்ணீர் விடுகிறான். அவன் யுலிசியஸ் என்று அனைவரும் அறிகிறார்கள். அவன் தன் மனைவியுடனும் மகனுடனும் சேருகிறான். தன்னுடைய நாட்டையும் திரும்ப அடைகிறான். பெரியம்மா கண்ணீர் சிந்தி, அதாக்கும்ல விதிங்கிறது, எண்ணெயை போட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும் என்ற பின் மகராசன் தர்மர் சொர்க்கரோணம் போனப்ப ஒரு நாய் கூட போச்சில்ல என்றாள். 5 தம்பியரும் பாஞ்சாலியுடனும் தர்மன் இமயமலை ஏறி விண்ணுலகம் சென்றான். ஒரு நாயும் அவருடன் சேர்ந்து கொள்கிறது. வழியில் அனைவரும் களைத்து விழுந்துவிட திரும்பி பார்க்காத உறுதியுடன் தர்மன் செல்கிறான். நாயும் அவனுடன் செல்கிறது. அவனும் நாயும் உச்சிக்கு செல்கிறார்கள். அங்கே விண்ணக தேர் வந்து இறங்குகிறது. தர்மனை ஏறிக்கொள்ளும்படி சொல்கிறார்கள். தன்னுடன் அத்தனை தூரம் வந்த நாயையும் ஏற்றியாக வேண்டும் என்கிறான் தர்மன். நாய்களுக்கு விண்ணுலகம் கிடையாது என்கிறார்கள். அப்படியென்றால் எனக்கும் விண்ணுலகம் வேண்டியதில்லை. நான் என்னை எத்தனை தூரம் தொடர்ந்து வந்த நாயை விட்டு விட்டு வரமாட்டேன் என்கிறான் தர்மன். நாய் தர்ம தேவனாக மாறி எழுந்து நிற்கிறது. உன் அற உணர்வை சோதிக்கத்தான் வந்தேன் என்று சொல்லி தர்மனின் தம்பியரையும் பாஞ்சாலியையும் உயிர்கொண்டு எழச் செய்து அவர்களையும் நாயையும் விண்ணகத்தேரில் ஏற்றிக்கொண்டு செல்கிறார் தர்மதேவன். பெரியம்மா கண்ணீரை துடைத்தபடி, நன்னியுள்ள மிருகமில்ல, அந்த தொலை கூடவே வந்திருக்கல்ல, அதை விட்டுட்டு போறது தர்மம் இல்லைல்ல, அதான் தர்மர் அதை விடலை, அவர் தர்மமூர்த்தி இல்ல என்றாள். நான் என் சொல்லுக்கு திரும்ப வந்தேன். யுலிசியஸோட நாயை அவன் மேலே காட்டியதாக்கும் நான் சொல்லுதது என்றேன். அப்பம் தர்மரு நாய் மேலே காட்டியது என்றாள். இருவரும் சிந்தனையில் ஆழ்ந்தோம். அது காட்டின நன்னிக்கு பதில் இவர் காட்டின நன்னி இல்லை அது என்றாள் பெரியம்மா. நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இரு சாராரும் மாறி மாறி எப்படி தேங்க்ஃபுல்லாகவோ ஃபெய்த்ஃபுல்லாகவோ ஒபீடியண்டாகவோ இருக்க முடியும்? நான் அதை ஏன் கைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு என்ன அர்த்தம் என்றாள். நான் அவர்கள் இருவரும் மாறி மாறி காட்டிக்கொண்டது தான் என்றேன். பெரியம்மா ஒத்துக்கொண்டாள். நான் டாக் இஸ் கைண்ட் என்றேன். தர்மர் இஸ் கைண்ட் என்று பெரியம்மா சொன்னாள். மறுநாள் பெரியம்மா உற்சாகமாக இருந்தாள். கைண்டான கோழியையும் காகத்தையும் வேலைக்கார பெண் குஞ்சம்மாவையும்
தேங்காய்க்கார அருஞ்சுனை நாடாரையும் பிச்சை எடுக்க வந்த பச்சை தலைப்பாகை கட்டிய ஃபகீரையும் அவள் எனக்கு சுட்டி காட்டினாள். அன்று மேகமூட்டமாக இருந்ததனால் வெயில் இல்லை. குளிர்ந்த காற்றுடன் நீர்த்துளிகள் கலந்திருந்தன. வானத்தை கைண்ட் என்று சொல்லலாமா என்று அவள் என்னிடம் கேட்டாள். சொல்லலாம், ஆனால் ரொம்பவும் சொல்லிவிடக்கூடாது என்றேன். அதற்குரிய சொல்லை ஆராய்ந்து பியூட்டிஃபுல் என்று சொன்னேன். அதன் பொருள் என்ன என்று கேட்டாள். அதன் பின் கோழியையும் காகத்தையும் குஞ்சம்மாவையும் அருஞ்சுனை நாடாரையும் பியூட்டிஃபுல் என்று சொல்லலாமா என்று மெல்லிய தயக்கத்துடன் கேட்டாள். நான் அதைவிட தயங்கிய பின் சொல்லலாம் என்றேன். அந்த சொல்லை அடைந்ததும் இருவரும் ஒளியுடன் தெரிந்த கருமேகங்களை பார்த்தபடி சற்று நேரம் பரவசத்துடன் அமர்ந்திருந்தோம். அதன் பின் வானத்தையும் கைண்ட் என்று சொல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தோம். அடுத்த சில நாட்களில் கதைகள் வழியாக நாங்கள் சொற்களை மேலும் எளிதாக புரிந்து கொண்டோம். திருச்செந்தூர் முருகன் அருள எப்படி இல்லை சொல்லுது என்று பெரியம்மா கேட்டாள். ஆங்கிலத்தில் முருகன் அருள் புரிவது உண்டா என்று தெரியவில்லை. ஆகவே இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக ஆக்கியதை சொன்னேன். பெரியம்மா முகவாயில் கை வைத்து வியந்து சொல் இழந்து விட்டாள். அதை நான் கம்பேஷன் என்றேன். அதை விளக்கிய போது, அது மனுஷனும் காட்டுறதில்ல, நான் அருள் அல்ல சொன்னேன் என்றாள். நான் அதை கிரேஸ் என்றேன். அது வேற, நான் சொல்லுறது அருளுனா முருகனுக்கு கருணை இல்லை என்றாள். கருணை 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 என்று நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன். மெர்சி என்றேன். அது நம்ம இயேசு அடிமைக்க மகள் இல்ல, நேர்சா இருக்காளே. நான் அதை விளக்கினதும், மண்ணா போறனே, அது இறக்கமல்ல, நீ எல்லாம் என்ன எளவு சாமி கும்பிடுதியோ. போலீஸ் நம்ம கிட்ட காட்டுறது இறக்கம், முருகன் காட்டுறது கருணை, அதை நாம் அருள்னு சொல்லுதோம் என்றாள். நான் மெல்லிய குரலில் லவ் என்றேன். பெரியம்மா என்னை சந்தேகமாக பார்த்தாள். நான் அவள் பார்வையை தவிர்த்தேன். அப்போ நம்ம செல்லம்மைக்க மக லவ் சினிமான்னு சொல்லுறது என்றாள். அது வேற லவ் என்று நான் சொன்னதும் கிழவி ஆத்திரம் கொண்டு, செத்த சவமே, வாரியலாலே அடிப்பேன் என்றாள். நான் அழும் நிலையை அடைந்து வேற ஒரு கதை இருக்கு என்றேன். சொல்லு. கொஞ்சம் இலகினாள். நான் வால்மீகி ராமாயணத்தில் சபரி தன் காட்டுக்கு வந்த ராமனுக்கு பழங்களை பறித்து தின்று சுவை பார்த்த பின் எச்சிலை கொண்டு போய் கொடுத்ததை சொன்னேன். சொன்ன பின் அதை ஏன் சொன்னேன் என்று எனக்கே குழப்பமாக இருந்தது. 2 கதையிலும் தீனி பற்றி வருகிறதே என்று சமாதானம் சொல்லிக் கொண்டேன். பெரியம்மா என்னை நரைத்த கண்களுடன் உற்று பார்த்தாள். அவள் மூளை சூடு ஏறுவது என்னால் உணர முடிந்தது. அவரு ஏழைகளுக்கெல்லாம் திராட்சரசம் கொடுத்தாரு என்றாள். ஆமாம் பெரியம்மா, காட்டில் வந்தப்ப ராமன் ஏழைத்தானே, தாக மாட்டுமில்ல வந்தாரு. பெரியம்மா அதை உண்மை என்று சம்மதித்தாள். நான் கிருஷ்ணனும் அதை செய்தார்ல, பாஞ்சாலிக்க வீட்டுக்கு சாப்பிட போனப்ப பாத்திரத்தில் ஒட்டிருந்த கீரையை மட்டும் தின்னு வயிறு நிறைஞ்சிட்டு போனாரே என்றேன். பெரியம்மாவின் முகம் மலர்ந்தது. ஆமா என்றாள். மேலும் யோசித்து, சாமிக்கு நம்ம கொடுக்கறத நமக்கு சாமி கொடுக்குது, சரிதான் என்றாள். நான் உடனே பான் என்றேன். என்னது அது என்றால் புருவத்தை சுருக்கி. பந்தம். இந்த சாமிக்கு நமக்கும் நடுவில் இருக்கிறதில்ல, மாறி மாறி அப்படி விட்டுற முடியாதில்ல என்றேன். கிழவி புன்னகை செய்து, நீ படிச்சவும்ல மக்கா என்றாள். அந்த சொல்லை உறுதி செய்தோம். பக்தி, வழிபாடு, பஜனை, வேண்டுதல், சுண்டல் எல்லாவற்றுக்கும் அந்த வார்த்தையே போதும் என்று வரையறை செய்த போது எனக்கு சற்று ஆசுவாசமாக இருந்தது. பெரியம்மாவின் கல்வி எப்படி செல்கிறது என்று அமெரிக்காவிலிருந்து கோமதி கேட்டாள். நன்றாக போகிறது கோம்ஸ், நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். அவள் ஐயத்துடன் அப்படியா என்றாள். பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் மேனஸும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றாள். செய்கிறேன் என்ற பின் எனக்கு மேலும் கொஞ்சம் பணம் தேவைப்படுவதை சூசகமாக சொன்னேன். அவள் அதை அதிகம் உறுதிப்படுத்தாமல் பார்க்கிறேன் என்றாள். பெரியம்மாவின் விசா ஏற்பாடுகள் முடியும் தருவாயில் இருந்தன. அவளுடைய பெயர் செல்லத்தாய், வெள்ளக்குட்டி, காந்திமதி அம்மாள் என வெவ்வேறு ஆவணங்களில் இருந்தது தான் பிரச்சனை. அதைவிட அவள் கணவர் பெயர் ஏரகம் பண்ணையார், அழகிய நம்பி பிள்ளை, வடுகப்பிள்ளை, சொரிமுத்து, அப்பு என்ற 4 பெயர்களுடன் இருந்தது. நான் முதலில் மேனஸ் என்றால் என்ன என்று விக்கிபீடியாவில் வாசித்து தெரிந்து கொண்டேன். வெள்ளைக்காரர்கள் உண்மையிலேயே அதில் கொஞ்சம் கராராகத்தான் இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. பெரியம்மாவிடம் மேனஸ் என்றால் நாகரிகம் என்று விளக்கினேன். ஆமாம், இந்த சின்ன வயசில் நான் இனிமே சில்கு சாரியும் சீல கொடையுமா நடக்குதேன் போல விளங்காதவனே என்று சொல்லிவிட்டாள். மெதுவாக நான் அதை குறிப்பிடவில்லை என்று சொன்னேன். எதுவெல்லாம் மேனஸ் என்று சொல்லலாம் என்று தோன்றியது. முதல்ல சத்தம் போட்டு பேசக்கூடாது என்றேன். அப்போ அங்கே ஊமையினங்களால சீமானுங்க என்றாள். விருந்தினர் வந்தால் அவர்களை இனிமையாக வரவேற்க வேண்டும் என்றேன். நல்ல ஜாதியில் பிறந்த குணம்னு சொல்லு, அது நமக்கு உண்டுல்ல. நான் மேற்கொண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கினேன். சில ஆங்கில சொற்களை சொல்வது தான் மேனஸ் என்று தான் எனக்கும் தோன்றியது. தேங்க்ஸ், வெரி கைண்ட் ஆஃப் யூ, ப்ளீஸ், அப்படி ஒரு 8 சொற்களை பெரியம்மாவிற்கு கற்பித்தேன்.
பற்கள் இல்லாததனால் அவளால் எஸ்கியூஸ் மீ வெறும் காற்று பீரிடலாகவே ஒழிக்க முடிந்தது. இம்பட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லுது, ஒத்த சொல்லிக் கொடு என்றாள். நான் கொஞ்சம் யோசித்துவிட்டு சாரி என்ற சொல்லை சொல்லிக் கொடுத்தேன். அதை எதை சொன்னாலும் கூடவே சேர்த்து கொண்டால் போதும், எல்லாமே மேனஸ் ஆகிவிடும். அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டாள். துக்கம் என்று சொன்னேன். பெரியம்மா, அப்ப எப்பவும் துக்கமாட்டு இருக்கணுமாக்கும் இல்ல என்று குழப்பமாக கேட்டாள். பெரியம்மா, இப்ப சீதை எப்பவும் துக்கமாட்டுத்தானே இருந்தா என்றேன். பெரியம்மா அனைத்தையும் ஒரே கணத்தில் புரிந்து கொண்டாள். சீதை மகராசி இல்ல, ராசா விட்டு பொண்ணு, என்ன ஒரு அடக்கமா இருந்தா, இடம் தெரியாம இருந்தாவ, எங்க என்ன சொல்லணுமோ அதை மட்டும் இல்ல சொன்னா என்றாள். பாவம், அவளுக்கு வாச்ச வாழ்க்கை அப்படி. நான் உற்சாகமாக, அதான் நான் சொல்லியது, சீதையாக்கும் மேனஸ் உள்ளவ என்றதும் எனக்குள் வேறு ஒரு நினைவு ஓடியது. ஆனா அங்கு உள்ள பொண்ணுங்க சீதை மாதிரி கிடையாது பெரியமா என்றேன். பின்ன இப்ப சொன்னியே? நான் மையமாக, சீதை மாதிரித்தான், ஆனா சீதை மாதிரி கற்பு அவங்களுக்கு இல்லை என்றேன். பிறவு என்றாள். அவளுகளுக்கு இருக்கிறது வேற ஒன்று, கற்பு மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அது என்றாள். பெரியம்மா பலவிதமான குழப்பங்களுக்குள் சென்று விட்டாள் என்று தெரிந்தது. அதை எப்படி சொல்வது? கேஸ்ட்ரிட்டி என்றேன். இன்னும் கொஞ்சம் நகர்ந்து பிட்டி என்றேன். அர்த்தம் சரியாக உட்காரவில்லை. அதெல்லாம் அந்த ஊர் கற்பு என்றேன். பெரியம்மாவின் கண்கள் குழம்பி இருந்தன. ஆகவே கதைக்குள் சென்றேன். சீதை மாதிரி அங்கேயும் ஒரு பிராணம் இருக்கு பெரியம்மா என்றேன். சொல்லுல கதையை சொல்லாம போட்டு முறுக்கு திங்குத. நான் ட்ராய் நகரத்து ஹெலன் கதையை சொன்னேன். அவள் லியஸ் கடவுளின் மகள் என்பது பெரியம்மாவுக்கு பிடித்திருந்தது. தேவகுமாரி அல்ல என்று மோவாயில் கை வைத்தாள். அவதான் பெரியம்மா அங்குள்ள கதையிலேயே பெரிய அழகி என்றேன். பெரியம்மா, இருக்காத பின்ன இளையவ கந்தரவ கன்னியாக்குமே என்றாள். அவளை ஸ்பார்ட்டாவின் அரசன் மெனிலாஸ் திருமணம் செய்து கொண்டதை சொன்னபோது எனக்கு கொஞ்சம் படபடப்பாகவே இருந்தது. அவள் ட்ராய் நகரத்து இளவரசன் பாரிஸை பார்த்ததையும் அவனை காதலித்து அவனுடன் ட்ராய்க்கு சென்று விட்டதையும் சொன்னேன். பெரியம்மா கதை ஆர்வத்தில் கண் கொட்டாமல் பார்த்தாள். மைசீனிய அரசனின் படை கிளம்பி ட்ராய் நகரை முற்றுகையிட்டதை, அகிலஸ் அகமெனான் இருவரின் தலைமையில் போர் நடந்ததையும் விரிவாக தொடங்கிய போது எனக்கே உற்சாகமாக இருந்தது. அகிலஸ் அர்ஜுனன் மாதிரியிட இருக்கான் என்று பெரியம்மா வியந்தாள். போரில் ஹெக்டர் கொல்லப்பட்டதை பெரியம்மா கண்ணீருடன் கேட்டுக்கொண்டார். கர்ண மகராசன் செத்தது மாதிரி என்று முணங்கிக் கொண்டார். கடைசியில் ட்ரோஜான் குதிரையை வைத்து ஏமாற்றி ட்ராய் நகரை வென்றதை பற்றி சொன்ன போது பெரியம்மா அமைதியாக சற்று நேரம் அமர்ந்த பிறகு, சிகண்டி பயில காட்டியில் பீஷ்மரை கொண்டானுங்க பாண்டவனுங்க, யுத்தம்னா அப்படித்தான், கைக்குள்ளவன் காரியக்காரன், நாக்குள்ளவன் நாடு பிடிப்பான் என்றார். நான் இப்போது மையமான இடத்தை வந்தடைந்ததை உணர்ந்தேன். அவளை கட்டின ராஜா திருப்பி கூட்டிட்டு வந்து மறுபடியும் ராணியாக்கிட்டான். பெரியம்மா தலையசித்தாள். பெரியம்மா, இப்படிப்பட்ட பொம்பளை அவங்களுக்கு நம்ம சீதை மாதிரியாக்கும் என்றேன். பெரியம்மா, இப்படிப்பட்ட பொம்பளை அவளுக்கு நம்ம சீதை மாதிரியாக்கும் என்றேன். என்னை பார்த்த பின், சீதை மாதிரின்னு சொல்லாதே கோட்டிக்காரா, பாஞ்சாலின்னு சொல்லு, அவளும் பத்தினி தானே என்றாள். நான் பெருமூச்சு விட்டு சற்று உடல் தளர்ந்து, உங்க கொள்ளு பேத்தியம் பாஞ்சாலி மாதிரியாக்கும், ஒன்று தான் குறைவு என்றேன். என்னது என்றாள் பெரியம்மா. இப்ப அவ கூட இருக்கிறது 4வது புருஷனாக்கும், 3 பேருக்குமா சேர்த்து 4 பிள்ளைக என்றேன். பெரியம்மா, அவ அங்கு உள்ள குட்டி அல்ல, அந்த ஊர்ல பொம்பளைக மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு மான மரியாதையா சந்தோஷமா இருக்காளுக என்றாள். கையை ஊன்றி எழுந்து முதுகை நிமிர்த்தி, சிந்தியாண்டவா வேல்முருகா என்று முணங்கிய பின், அது இங்கேயும் இருந்திருக்கே, குந்திக்கு 6 புருஷன் அல்ல என்றாள். உண்மையில் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. பெரியம்மா மறுபடியும், அது என்னன்னு சொன்ன என்றாள். கற்பு என்றேன். போல மயிராண்டி என்றாள். இல்லை பெரியம்மா, பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல என்றேன். வேறு சொற்கள் ஏதும் எனக்கு ஞாபகம் வரவில்லை. இப்போ ஆம்பளைத்தனம்னு சொல்லுதும்ல, அது மாதிரி பொம்பளைத்தனம் என்றேன். அது உண்டுல்ல, அதுக்கு அவன் என்னன்னு சொல்லுதான். நான் தவித்து திங்கிங் என்றேன். அதை சொன்னதும் போல மயிராண்டி திங்குதாக்கா என்று அவள் ஒதுங்கிவிட்டாள். கொஞ்சம் யோசித்து பிரேவ் என்றேன். எனக்கு மடத்தனமாக தோன்றியது. சற்றென்று வெர்ஜினிட்டி என்று சொல்லப்போனவன் அடக்கி கொண்டேன். பெரியம்மா, உங்களை மாதிரி ஏழை நானும் ஒரு ஆளாக்குன்னு நினைக்கிறது இருக்கே, அதாக்கும் என்றாள். மலையாளத்தானுங்க தன்றிடம்னு சொல்லுதானுங்கள்ல என்றாள் பெரியம்மா. சரியான சொல் என எனக்கு தோன்றியது. என் இடம், மை பிளேஸ் சரியாக இல்லை. ஏன் இடம் தான் போதுமே. நான் செல்ஃப் என்றேன். அது அலமாரல்ல என்றாள். அது வேற இது வேற, அது ஷா இது ஷே. அது சரி என்ற பின் பெரியம்மா செல்ஃப் என்று மெல்ல சொல்லிக் கொண்டாள். பிறகு என்னை பார்த்து வல்லமா சொல்லணும் என்ன என்றாள். ஆமா பெரியம்மா ஓசையின்றி உதட்டை குவித்து சொல்லி. ஆமா பெரியம்மா ஓசையின்றி. பெரியம்மா ஓசையின்றி உதட்டை குவித்து சொல்லி பார்த்தாள். இந்த பொட்டக்குட்டிக படுவர் பொழுதுக்கு பஞ்சில பூ மாதிரி ஒன்று வச்சிருப்பாளுகளே, நான் அது பஃப்லா என்றேன்.
பெரியம்மா தலையசைத்து செல்ஃப் மீண்டும் சொல்லிக்கொண்டாள். மேலும் 6 வாரம் பெரியம்மாவுக்கு நான் கதைகளுடன் ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தேன். லவ் என்ற சொல்லில் இழிவான ஏதோ உள்ளடங்கி இருப்பதாக பெரியம்மா சங்கேதித்ததை என்னால் மாற்ற முடியவில்லை. ஆகவே அதை டியர் என்று சொல்லலாம் என முடிவு செய்தேன். ஆனால் அதை டியர் என்று சொல்லலாம் என முடிவு செய்தோம். நியர் என்று பெரியம்மா அதை மறுநாள் மாற்றிக்கொண்டிருப்பதை கண்டேன். அதை திருத்தி அமைக்க எனக்கு நேரமில்லை. விசா வந்துவிட்டது. நிலமும் வீடும் விற்கப்பட்டு விட்டன. மருத்துவ காப்பீடு செய்யவும் மருத்துவ சீட்டுகளும் மருந்துகளும் பெற்றுக்கொள்ளவும் பெரியம்மாவை நான் தான் கூட்டிக் கொண்டு சென்றேன். அந்த அவசரத்தில் தான் மேலும் நிறைய சொற்கள் மிச்சம் இருப்பதை தெரிந்து கொண்டு பதற்றம் அடைந்து குறுக்கு வழிகளை சொல்லிக் கொடுத்தேன். பல உணர்ச்சிகளுக்கு ஒரு சொல் என்ற முறையை கையாண்டேன். தேவையில்லை, புரியவில்லை, தெரியவில்லை என்பதையெல்லாம் நைஸ் என்றும், மகிழ்ச்சி, நல்லது, சிறந்தது என்பதையெல்லாம் கிளைம் என்றும் சொல்வது அவளுக்கு எளிதாக இருக்கும் என்றும் தோன்றியது. பிடிக்கவில்லை, ஒப்புதல் இல்லை என்பவற்றை வெல் என்று சொல்லச் சொன்னேன். ஒரு வாரத்தில் அப்படி மேலும் 40 கருத்துக்களை 12 வார்த்தைகளாக ஆக்கி கொண்டோம். பெரியம்மாவை நான் தான் சென்னை விமான நிலையத்துக்கு சென்று ஏற்றிவிட்டேன். தனியாகத்தான் சென்றாள். கிளம்பும்போது மனக்கிளர்ச்சி அடைந்து மெதுவாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். விமான நிலையத்துக்குள் அவளை பணிப்பெண் சர்க்கர நாற்காலியில் அழைத்துச் செல்லும்போது என்னை அருகே அழைத்து யூஎஸ் பேட் என்று சொன்னாள். நான் அவள் கைகளை என் கண்களில் ஒற்றிக்கொண்டு யூஎஸ் கைண்ட் என்றேன். என் நெஞ்சில் கை வைத்து செல்ஃப் என்று சொல்லிவிட்டு புன்னகையுடன் கிளம்பிச் சென்றாள். அன்றே நான் கோமஸிடம் மின்னஞ்சலில் கராராக பேசி என் பணத்தை வாங்கி கொண்டேன். பெரியம்மா பேசுவது புரியவில்லை என்று அவர்களின் மின்னஞ்சல் 1 வாரம் கழித்து வரும் என்பது எனக்கு உறுதியாக இருந்தது. முற்றும். திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய பெரியம்மாவின் சொற்கள் சிறுகதை வாசித்தது கிராமத்தான். நன்றி, வணக்கம்.